நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் வாரம் வேறு பல தலைப்புகளில் நான் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எல்லா நாடுகளிலும் எல்லா கோவில்களிலும் ஒரு விழா எடுப்பார்கள். அது பரிசுத்த ஆவியினுடைய விழா என்று பொதுவாக அழைக்கப்படும். அண்மை காலமாக ஒரு பழக்கம் ஒன்று திரு அவையில் வந்திருக்கின்றது. அதாவது அந்த விழாவுக்கு ஆயத்தம் செய்யும் நோக்கமாக சனிக்கிழமை இன்றிரவு திருவிழிப்பு இருப்பார்கள். திருவிழிப்பு என்று சொன்னால் மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி யாழ்ப்பாணத்தில் மார்ட்டின் செமினரில் கூடுவார்கள், செபம் சொல்லுவார்கள், பாடுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், கடவுளை துதிப்பார்கள், இரவு பூராக இருப்பார்கள். இது திருவிழிப்பு என்று சொல்லுகிறோம். இந்த திருவிழிப்பின் மூலமாக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வதாக, அதாவது பரிசுத்த ஆவி எங்கள் மேல் இறங்க வேண்டும், விண்ணிலிருந்து மண்ணுக்கு வர வேண்டும் என்று செபிப்பார்கள். நாளைய காலமே அந்த பரிசுத்த விழாவுடைய திருவழிபாடு நடைபெறும். அதாவது கடவுளை வெளியால் பார்ப்பவர்கள், கடவுளை எனக்கு வெளியால் பார்ப்பவர்கள், புறத்தே பார்ப்பவர்கள் பரிசுத்த ஆவியை புறத்தே தான் பார்ப்பார்கள். அதனால்தான் பரிசுத்த ஆவி எங்கோ உன்னிலிருந்து என் மேல் இறங்குகிறார், டிசெண்ட். இது திரு அவையில் பாரம்பரியமாக ஒரு பழக்கமாகி, அது ஒரு வழக்கமாகி, அது இப்பொழுது அப்படியே நிலைத்து விட்டது. ஒரு பாரம்பரியம் நிலைத்து விட்டது. யாரும் கேள்வி ஒன்றும் கேட்பது கிடையாது. ஆனால் நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்குறேன். காரணம், என்னுடைய சிந்தனையில், இது என்னுடைய சொந்த சிந்தனை, இதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய சிந்தனையில் கடவுள் என்னுள் இருக்கிறார், மோட்ச ராஜ்யம் உன்னுள் உள்ளது என்று இயேசு சொன்னார். எங்களுடைய ட்ரெடிஷன், இந்து ட்ரெடிஷன்லேயும் கடவுள் என்னுள் இருக்கிறார். அவர் கடவுள் என்னுள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் வெளியாலிருந்து வருவதில்லை. அப்போ இந்த கடவுள் என்னுள் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் நான் அதை அனுபவிக்கவில்லை? என்னுடைய வேறு பழக்க வழக்கங்கள், உளவள சமூக பழக்க வழக்கங்கள், என்னுடைய சாதாரண நடத்தைகள், களவு, பொய், பதட்டம், உளவள கோளாறுகள் என்று பல முகமூடிகள் எல்லாம் அப்படியே போட்டு 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 அந்த கடவுள் என்ற அந்த அகத்தில் இருக்கும் அந்த கோர் நடுவில் இருப்பதை மறைத்து விட்டது. மறுத்து விடவில்லை, அழித்து விடவில்லை, மறைத்து விட்டது. முக்கியமான சொற்கள். மறுக்கவில்லை, அழிக்கவில்லை, மறைத்து விட்டன. நீண்ட காலம் நான் வாழும் பொழுது, இதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் வாழும் பொழுது, இந்த முகமூடிகள் அல்லது இந்த வெளித்தோற்றங்கள் வளர்ந்து கொண்டே போகும். இப்படி கொண்ட திருவிழிப்பில் நான் என்னுள் சென்று, ஆள் மௌனத்தில் என்னுள் சென்று அந்த கடவுளை அனுபவிக்கும் பொழுது, அறியும் பொழுது அல்ல, அனுபவிக்கும் பொழுது என்னுள் ஒரு விழிப்பு நிலை ஏற்படும், அவேக்கண்டு. அதைத்தான் நான் பரிசுத்த ஆவியினுடைய திருவிழாவாக நான் கருதுகிறேன். நாளைக்கு படிக்கிறதுக்கு வந்த நற்செய்தியை முதலில் படிக்கிறேன். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள்.
இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கவில்லையோ அவை மன்னிக்கப்பட மாட்டார். இது நாளைக்கு நாங்கள் படிக்க இருக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்திக்கும் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடும் முறைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஒரு சின்ன பின்னணி தேவை. இயேசு சீடர்களை அழைத்தார், தன்னோடு வரும்படி வந்தார்கள். ஆனால் இயேசு அழைத்த நோக்கம் வேறு, அவர்கள் இயேசுவை பின்பற்றிய நோக்கம் வேறு. அவர்கள் இயேசுவை பின்பற்றிய நோக்கம், அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் இஸ்ராயல் மக்கள் ரோம ராஜ்யத்துக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். ஆக அந்த ராஜ்யத்தின் அடிமையிலிருந்து மீட்பதற்கு பல்வேறு இயக்கங்கள், உதாரணமாக இப்போ எங்களுடைய நாட்டில் அது நடந்திருக்கு, இப்போ நடக்குது. வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறார், இல்லை வெவ்வேறு இயக்கங்கள் இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உரிமைக்காக சண்டை பிடிக்க எத்தனை இயக்கங்கள் இருந்தன. புலிகள் என்றார்கள், இபிஆர்எல்எஃப் என்றார்கள், இபிடிபி என்றார்கள், டெலோ என்றார்கள். இவர் ஒன்றாக வரவில்லை, எல்லாம் தனித்தனியாக நின்று தான் எங்களுக்காக செயற்பட்டார்கள். அதே போன்று அப்பொழுதும் இருந்தது. அவர் இயேசு தோன்றிய பொழுது இயேசுடைய பேச்சை கேட்டு இவரும் அப்படி ஒரு அரசியல் விடுதலையை தருவதற்குத்தான் வந்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தை அவர்கள் தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு அப்படி ஒன்றை அவர்களுக்கு சொல்லவில்லை. அப்போ இயேசுடைய போதனையை எல்லாம் அவர் வடிகட்டி தங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். இப்போ மோட்ச ராட்சியம் என்று இயேசு சொன்னால் அவர்கள் இஸ்ராயல் ராட்சியம் என்று எடுத்துக்கொண்டார்கள். இயேசுவை நம்பினார்கள் என்று அவருடைய போதனை வித்தியாசமாக இருந்தது. அவர் தலைமை குருக்களை கடுமையாக விமர்சித்தார். அப்பொழுது இருந்த சில கூட்டங்கள், பரிசேயர் சதுசேயர் கூட்டங்களை விமர்சித்தார், கடுமையாக விமர்சித்தார். அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்தது, இவர்தான் தலைவன், இவன்தான் விடுதலை வீரன், ஒரு பிரபாகரன் என்று சொல்லுங்கள், அந்த மாதிரி நினைச்சார்கள். ஆனால் மிக குறுகிய காலத்தில் 3 வருடங்களுக்குள் அது முடிந்த கதை. அது எப்படி முடிந்த கதை? அவரை கைது செய்து கைஃபாஸிடம் எடுத்துக்கொண்டு பிலாத்துவிடம் எடுத்து சென்று ஒரு அநீதி முறையில் அவருக்கு கல்வாரியில் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தண்டனை கொடுத்தார்கள். சித்திரவதை செய்து கொன்றார்கள். இது சீடர்களால் ஜீரணிக்க முடியலை. நாங்கள் யாரை நம்பி இருந்தோமோ, யாரை நம்பி நாங்கள் பின்பற்றி வந்தோமோ, இவர்தான் எங்களுக்கு மீட்பு தருவார் என்று அவர்கள் கொண்ட மீட்பு வேற, நாங்கள் சொல்லும் மீட்பு வேற. அவர்கள் என்ன மீட்பு? அரசியல் மீட்பு, லிபரேஷன், அரசியல் சுதந்திரம். எல்லாம் முடிந்தது மட்டுமல்ல, சித்திரவதை செய்து கொன்றார்கள் கல்வாரி. அப்போ அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுவிட்டது. என்ன பயம்? நாங்கள் இவரோடு சென்றதை இவர்கள் அறிந்திருப்பார்கள், யூதர்கள் எங்களையும் பிடித்து சித்திரவதை செய்து கொள்வார்களான்னு ஒரு பயம். இதெல்லாம் எங்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு இது மிகவும் இலவாக விளங்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் புலிகள்ன்றது உண்டு, ஆனால் புலிகளோடு சேர்ந்ததுன்னு சொல்லி எத்தனை பேரை கைது செய்து கொன்றார்கள், எத்தனை பேர் சித்திரவதை செய்தார்கள். அப்போ எங்களுக்கு இது புரியும், நாங்கள் அனுபவித்த ஒன்று. அப்போ இவர்கள் இந்த 12 இவர் இயேசுவோடு திரிந்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே பயந்து கதவுகளை பூட்டிக்கொண்டு ஒரு பொல்லாத தனிமையிலும் ஒரு பொல்லாத வெறுமையிலும் அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஏமாற்றம், பயங்கர ஏமாற்றம். நான் இப்போ சொல்லும் இந்த வெறுமை என்னை வெறுமையாக்கி ஆன்மீகத்தில் சொல்லும் வெறுமை அல்ல. இந்த வெறுமை என்னவென்று சொன்னால், என்னோடு இருந்த ஒன்றை இழந்த வெறுமை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தாய் தவங்கிடந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து அந்த குழந்தை வீட்டை நிரப்புது, என்ன சிரிக்கிறது, ஓடுறது, விளையாடுறது இல்லாமல் வீட்டில் ஒரு கலகலப்பு.
அந்த குழந்தை திடீரென்று இறந்து விட்டால் அந்த கலகலப்பெல்லாம் போய்விட்டது. ஒரு பெரிய வறுமை அந்த தாயினுடைய அல்லது தந்தையினுடைய வாழ்க்கையில் அந்த வறுமையைத்தான் நான் சொல்கின்றேன். அப்படி கொடுத்த வறுமையில் ஒரு தனிமை, அதில் ஒரு பயம். கதவை பூட்டினார்கள். கதவு பூட்டினா எனக்கு அதை உடைக்க முடியாதா? நாங்கள் எல்லாரும் செய்கிறதான் அவர்களும் செய்தார்கள். உள்ளுக்கு பயத்தில் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பீட்டர் சொல்லியிருக்கிறார், அது பேர் சொல்லியிருக்கிறாரு, சரி நீ எல்லாம் முடிஞ்சது, நான் மீன் பிடிக்கப் போகிறேன், அதாவது என்னுடைய பழைய தொழிலுக்கு நான் போகிறேன். பின்னடைவு. இந்த கட்டத்தில் இயேசு தோன்றுகிறார். தோன்றியது மட்டுமல்ல, இவருடைய பயத்தை உணர்ந்து, இவருடைய வறுமையை உணர்ந்து, இவருடைய தனிமையை உணர்ந்து, இவர் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொண்டு, அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. அமைதி ஒரு பெரிய கொடை. அமைதி ஒரு பெரிய கொடை. முரண்பாடு இல்லாத, வறுமை இல்லாத, தனிமை இல்லாத ஒன்றுதான் அமைதி. அமைதிதான் கடவுள். அமைதி வேறு, கடவுள் வேறு அல்ல. அமைதி உரித்து 2 முறை சொல்லியிருக்கிறார். நற்செய்தியின்படி 2 முறை. அவர்களுக்கு ஒரு புதிய தெம்பு. மீண்டும் இயேசு வந்துட்டார். மீண்டும் ஒரு அமைதியை நாங்கள் அனுபவிக்கிறோம். மகிழ்ச்சி எப்படி அவங்க மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த நேரம் இயேசு அவர்கள் மேல் ஊதி, இது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கும், இந்த ஊதி எனது பிரெத். பிரெத் இஸ் லைஃப். மூச்சுத்தான் வாழ்க்கை. அதனால தான் நாங்கள் சொன்னோம், மூச்சு கடைசி மூச்சு விட்டார். என்ன அர்த்தம்? வாழ்க்கை முடிஞ்சு. அவர்கள் மேல் ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அதாவது அவர்கள் மேல் ஊதி என்று நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு இயேசு அமைதியை கொண்டு வந்த பொழுது, அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்த பொழுது, அவர்களோடு இருந்த பொழுது, அவர்களோடு அந்யோன்ய உறவு கொண்ட பொழுது, அவருக்கு ஒரு புதிய தெம்பு பிறந்தது மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு. ஆங்கிலத்தில் அவேக்கண்டு. அருமையான சொல், அருமையான சொல். இந்த விழிப்பென்ற தமிழ் சொல்ல விட ஆங்கிலத்தில் அவேக்கண்டு. புத்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சித்தார்த்தன் அவர் நீண்ட காலமாக ஒரு தியானத்தில், ஆழ்மௌன தியானத்தில் இருந்தார். ஏன்னா அவருக்கு பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கவில்லை. ஆகவே ஆழ்மௌன தியானத்தில் இருந்து அங்கேயாவது பதில்கள் கிடைக்கும் என்று அவர் ஒரு பெரிய தியானத்தில் இருந்தார். முக்தி பெற்றார், விழிப்புடையார், அவேக்கண்டு. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முழு மாற்றம். அதுதான் பரிசுத்த ஆவி என்னை பொறுத்த மட்டும். அப்படி ஒரு விழிப்புணர்வு வருமாயிருந்தால், அவேக்கனஸ், என்னில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும். சாதாரண மாற்றம் அல்ல, சாதாரணமாக நடத்தையில் ஏற்படும் மாற்றம் அல்ல, ஒரு பாரிய மாற்றம். என்னுடைய சிந்தனையில் மாற்றம், என் நடத்தையில் மாற்றம், என்னுடைய உரையில் மாற்றம், என்னுடைய உறவுகளில் மாற்றம். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாரிய மாற்றம், அடிப்படை மாற்றம். இனிமேல் நான் முந்தைய வாழ்க்கையை வாழ மாட்டேன், வாழ முடியாது. அதுதான் பெண்டிகாஸ்ட், அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய தினம். இது எங்களுக்கு கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. அந்த நேரம் இயேசு மன்னிப்பை பற்றி சொல்கிறார். ஏன்? மன்னிக்க தெரிந்தவன் மாணிக்க கோவிலப்பா என்று கண்ணதாசன் பாடினார். எல்லாரையும் மன்னித்து விடு, எதிரியையும் மன்னித்து விடு. மன்னிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முழுமையான அகப்புற மாற்றம் ஏற்படுற பொழுது நான் நிச்சயமாக எல்லாரையும் மன்னிப்பேன். காரணம், எல்லாரையும் நான் அரவணைப்பேன். என் அன்பு விதியும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ். இதை டலையாமா எழுதிக்கிறார். அன்பு விதியும், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ். அப்படி ஒன்று நடந்தால்தான் என்னை பொறுத்த மட்டில், என் கருத்துப்படி, உண்மையாக பரிசுத்த ஆவியை நான் அனுபவிக்கின்றேன். இல்லை என்று சொன்னால், புறத்தில் செவித்து, புறத்தில் பாடி, புறத்தில் அல்லேலூயா சொல்லி போகும் பொழுது எந்த மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. மன்னிக்கக்கூட மாட்டேன், அன்பு செய்யக்கூட என்னால் முடியாது. அப்புறம் அவர் கேள்வி கேட்க வேண்டும். இந்த உற்சவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது? இந்த ஆர்ப்பரிப்புகளுக்கு என்ன நடந்தது? இந்த பாடல்களுக்கு என்ன நடந்தது? இந்த பிரசங்கத்துக்கு என்ன நடந்தது? கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததா? நீ சனிக்கிழமை பூராக, இரவு பூராக திருவழிப்பிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலம் திருவழிபாட்டில் பங்கு பெற்றும் பொழுது ஒரு முழுமையான மாற்றம் ஏற்பட்டால் நீ ஒரு வேறு ஆள், புதிய ஆள், புதிய வாழ்வு. அதுதான் புதிய வாழ்வு. born again.
நாங்கள் இவற்றை எல்லாத்தையும் மலினப்படுத்தி விட்டோம். இவற்றெல்லாம் மலினப்படுத்தி சொற்களில் சொல்லுகின்றோமே ஒழிய அனுபவத்தில் இல்லை. அதுதான் எங்களுடைய பெரிய இழப்பு, பாரிய இழப்பு. அது மதவித புறத்தைத்தான் வளர்க்குது. அகத்தில் அந்த அனுபவத்தை வரவழைக்க எங்களால் முடியவில்லை. சத்தத்தில் ஓடிவிடுகின்றோம். அவை சுருக்கமாக நான் எவ்வளவு சபங்களை சொன்னாலும் சரி, எவ்வளவு பாடல்கள் பாடினாலும் சரி, எவ்வளவு உரைகளை கேட்டாலும் சரி, என் அகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால், ஐ எம் நாட் அவேக்கன்ட் என்று சொன்னால், இந்த விழாவினுடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்படி ஒரு விழிப்புணர்வு வருமாக இருந்தால் மனதிலும் உள்ளத்திலும் அகத்திலும் புறத்திலும் ஒரு முழுமையான மாற்றம் ஏற்படும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னுடைய பேச்சில், என்ற உறவில், என்ற உரையில், நான் பழகும் முறையில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புதுமை தோன்றும். அதுதான் இந்த பரிசுத்தாவினுடைய உண்மையான விழாவாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சத்தத்தில் என்னை மறந்து விடுகிறேன், சத்தத்தில் என்னை மறத்து விடுகின்றேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை இன்னொரு உரையில் சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.